வீட்டு பிள்ளை நிகழ்ச்சியில் இன்று அறிமுகமான சேலம் மாவட்ட பனமரத்துப்பட்டி ஒன்றிய திமுக பொருளாளர் சுரேஷ்குமார் செய்த சேவைகளால் பயனடைந்தவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நான் கொல்லாம்பட்டியில் கூட இருந்து ரோடு அகலப்படுத்தணும்னு வீட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட போய் வீரபாண்டியர்கிட்ட இடத்த இந்த மாதிரி இடம் இல்லைங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு இடத்த காட்டுங்கன்னு சொன்னோம். அப்போ ரெண்டாவது சுரேஷ் அண்ணனை கூப்பிட்டு, பாரப்பட்டி சுரேஷ்குமார் கூப்பிட்டு அண்ணன் தலைவர் சொன்னார், சரி நீங்கள் போய் பாருங்கன்னு. அப்புறம் உடனே வந்து அவர் இங்கே ஆள் அனுப்பிவிட்டு, இங்கே இடம் இருக்குமா அவங்களுக்கு காட்டி இருக்கிறவங்க வர யார் இல்லைன்னு வராங்களோ அவங்களுக்கு இடத்த காட்டி இருக்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் வந்ததுலேருந்து அது ஃபஸ்ட்டில் கரண்ட்டு கிடையாது. இதுக்கு பிறகு பாரப்பட்டி சுரேஷ்குமார் தான் எல்லாமே இதுக்கு ஸ்டெப் எடுத்து கரண்ட்டு ஒரே நாள்லேயே கம்பத்தை போட்டு கரண்ட்டு கொடுத்தாரு எங்களுக்கு. ரெண்டாவது தண்ணி இல்லைன்னு சொன்னோம், தண்ணியும் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி கொடுத்தாரு. இவர் எந்த குறையாக இருந்தாலும் பாரப்பட்டி சுரேஷ்குமார் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இங்கே வந்து இப்போ 70 குடும்பம் இருக்குது, மொத்தம் 125 குடும்பத்துக்கு இடம் எடுத்துருக்கிறாரு. இன்னும் இல்லாதவங்க வந்தாலும் கட்டி இருந்துக்கலான்ட்டு விட்டு வச்சுருக்கிறாரு. அவர் எங்களுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷம் மாதிரி, நல்லா எதனாலும் இல்லைங்காமல் செஞ்சு கொடுக்குறாரு. அதுவரை எங்களுக்கு சந்தோஷம். நான் தேரானூரில் குடியிருந்தேன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு 2 கண் பார்வையும் இல்லைண்ணா, வீடு இல்லாத ரொம்ப அலமோதிக்கிட்டு இருந்தேன். அண்ணன் சுரேஷ் அண்ணா தான் உனக்கு வீடு கொடுக்குறம்மா வாமான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இந்த வீடு கொடுத்தாருண்ணா. இதில் வீடு கட்டி நான் கரண்ட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. சுரேஷ் அண்ணன் இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் எங்களுக்கு இல்லைங்கண்ணா. அமைச்சர் வீரபாண்டியர் இருக்கும்போது அண்ணங்கிட்ட போய் சொல்லி அவர் மூலியமாக நான் எடுத்து தரேன்னு சொல்லி 30 அடி ரோடு எடுத்து கொடுத்து எல்லாம் போக்குவரத்துக்கு எல்லா வசதி பண்ணி ரோடு எடுத்து கொடுத்து போட்ட வேண்டி தான் இந்த பக்கம் எல்லா சனங்களும் 4 ஒரு சனங்க நாளிகள் பஞ்சாயத்து, இப்படி தமிழ்நாடு பஞ்சாயத்து, குளிஞ்சிப்படி இப்படி எல்லாம் போக்குவரத்து, நாட்டாமங்கலம், இது எல்லாமே இப்படி சுற்றிட்டு வந்து போக்குவரத்து அதிகமான ஒரு உருவாக்கினது ஒன்றிய செயலர் தான் சுரேஷ் அண்ணன். பாரப்பட்டி சுரேஷ்குமார் அவர் வந்து இந்த ரோடு வந்து 2 அடி ரோடாக தாங்க இருந்தது, மண்ணு தடம் தான் அது. அவர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கோரிக்கை வச்சோம். அவர் வந்து அமைச்சர் வீரபாண்டியர் இருக்கும்போது அவர் வந்து இவர் தலைமையில் தான் இந்த ரோடை போட்டு கொடுத்தாரு. இது பாலம் இல்லாமல் இருந்தது, இந்த பாலத்தையும் இவர் தான் போட்டு கொடுத்தாரு. இது மட்டும் இல்லை, ஊருக்குள்ளே வந்து நிறைய காங்கிரீட் ரோடு, தார் ரோடும் இவர் தான் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாரு. எந்த டைம் போய் கேட்டாலும் உடனே வந்து அந்த இடத்த வந்து ஸ்பாட்லேயே வந்து பார்ப்பார், பார்த்துட்டு தேவையானதை செஞ்சு கொடுத்துருவார், உடனே செஞ்சு கொடுத்துருவார். எந்த குறை சொல்ல போனோம்னா அந்த குறையை வந்து நேரில் பார்ப்பாருங்க, நேரில் பார்த்து மக்களை பார்த்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்வாருங்க. அதில் வந்து எந்த டைம் போய் நம்ம கூப்பிட்டோம்னாலும் ஸ்பாட்டுக்கே வந்துடுவாருங்க. ஆட்சியில் இருக்கிறோம் இல்லைங்கிறது இல்லைங்க, எந்த டைம் கூப்பிட்டாலும் வந்துடுவாருங்க. ஆட்சியில் இல்லாதப்போ தான் இதெல்லாம் பண்ணியே கொடுக்குறாரு. அவர் அதிகமாக வந்து அதிகாரிகளை போய் நேரில் பார்ப்பார், மக்கள் நேரில் வந்து பார்ப்பார். குறை சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து அது ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் உடனே வந்து செஞ்சு கொடுத்துருவாருங்க. மக்கள் வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு நேரில் வந்து மக்கள்கிட்ட சந்திப்பாருங்க. மக்களுடைய குறைய நேரில் வந்து பார்த்துட்டு நேராக அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி உடனே அந்த வேலையை செய்வாருங்க. கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவுக்கு வந்து 600 சில்லற பேருக்கு OIP வாங்கி கொடுத்தாருங்க. அப்போ வீடு பட்டா இல்லாதவங்களுக்கு நிறையா பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்குறாருங்க. அந்த தம்நாயக்கம்பட்டி ஊருக்குள்ளே வெறும் மண் தடம் தாங்க இருந்தது, அதெல்லாம் காங்கிரீட் போட்டு கொடுத்தாருங்க. இவரை போய் எந்த டைம் வேணாலும் போய் பார்க்கலாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பிரச்சனை சொன்னாலும் நேராக வந்துடுறாருங்க. இவர் எம்எல்ஏவாக வந்தாருனாக்கா நம்ம இன்னும் நல்லா இருக்குங்க. ரோடு 10-15 வருஷமாகவே போட முடியாமல் இருந்து ஏற்கனவே திமுக ஆட்சியில் தான் அந்த ரோடு போட்டோம். அதுக்கு முன்னே போட முடியல, அப்போ தான் போட்டோம். மறுபடியும் இப்போ அந்த 10 வருஷமாக எந்த இதுவும் பண்ணவே இல்லை. மறுபடியும் இப்போ போடலான்னு ஏற்பாடு பண்ணி எம்எல்ஏ வந்து பூசை பண்ணி ரோடு போட ஆரம்பித்தாங்க. 2 பக்கமே ரோடு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டதுனால போட முடியல, ரோடு போட விடலை யாரும். அதனால் நாங்கள் எம்எல்ஏக்கிட்ட சொல்லி பார்த்தோம், கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்தாங்க, யூனியன் ஆஃபீஸர் கொடுத்தாங்க, ஆஃபீஸர் வந்து பார்த்தாங்க, நில அளக்கிறவங்க வந்தாங்க, யாருமே இது பண்ணியுமே முடிவு தேரல. அப்புறம் பாரப்பட்டி அண்ணன் சுரேஷ்குமார்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா ரொம்ப நாளாக போட முடியல, ஜல்லி நிறைவிட்டாங்க, வண்டி போக்குவரத்து எதுவும் போக முடியல, அதனால் ஏதாவது பண்ணி கொடுங்கன்னோம். அப்புறம் வந்தார், அன்றைக்கி காலையில் 9 மணிக்கு வந்தார். வந்து 4 மணி வரைக்கும் இருந்து இருக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேசி போட்டு ஜல்லி போட்டு மண் போட்டு நிறவரவே இங்கே இருந்துட்டு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போனார். எம்எல்ஏ மற்ற ஆஃபீஸரு யாரும் ஆளுங்கட்சி யாரும் பண்ண முடியாத ஒரு வேலையை அன்றைக்கி இருந்து வந்து பண்ணி கொடுத்தது ரொம்ப சிறப்பு, எல்லாருமே பாராட்டுறாங்க. பொதுவாகவே ஒரு நல்ல எந்த வேலை சொன்னாலும் கரெக்டாக செய்கிறவர். இன்னும் பதவிக்கு வந்துட்டாரா எல்லா மக்களுக்கும் வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பார் கண்டிப்பாக. இங்கே வந்து 1500 குடும்பங்கள் இருக்குது. ஆனால் அந்த கொரோனா காலத்தில் எந்த விதமான வேலைகளும் இல்லாதனால அன்னை காலகட்டங்கள் பொறுத்தவரையில் இந்த பனமரத்துப்பட்டி பாரப்பட்டி சுரேஷ்குமார் அவர்கள் வந்து தானாகவே, அதாவது யார் கையும் தொடாத அரிசி, பருப்பு, காய்கறிகள் அனைத்துமே வரிசையாக வச்சாச்சு. அவங்கவுங்களே தேவையானவங்க நாங்களே எடுத்துக்கிட்டு
அது வந்து இந்த உதவி பொறுத்த வரையிலும் அந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு செஞ்சதை வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் இதை வந்து அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு எங்கள் வந்து பாராட்டை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து 1500 பேர் சுமாராக இங்கே வேலையிலே இருந்தோம். நாங்களாகவே கூச்சப்பட்டுக்கிட்டோம், நாங்கள் போய் கையேந்துறதா அப்படிங்கிறதுனால அவங்களே வச்சதுனால நாங்கள் வந்து அதை வந்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னு வச்சுருக்கோம். கையில் வாங்குறதுக்கு பதிலாக நாங்கள் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டோங்கய்யா. அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரையில் இந்த பனமரத்துப்பட்டி ஒன்றியம் நிலவார்பட்டி கிராமத்தை பொறுத்தவரையிலும் அவங்க இல்லாமல் இருந்திருந்தால் எங்களுக்கு அன்றைக்கி 1500 குடும்பமும் நடுத்தெருவில் நிற்கிற நிலைமை தான் ஏற்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷமாக வந்து இந்த நிலவார்பட்டி பஞ்சாயத்தில் வந்து இது வரைக்கும் திமுக கிடையாது. இந்த முறை இப்போ தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம், இந்த பஞ்சாயத்தை கைப்பற்றிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட செயல்பாடு வந்து எல்லாம் அதாவது தளபதியினுடைய என்னென்ன செயல்பாடு வேணுமோ ஒன்றிய அவர் செயலர் சுரேஷ்குமார் கட்டுப்பட்டு என்னென்ன செய்ய சொல்லுறதுல எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் ஆக்கப்பூர்வமாக எல்லாமே நல்லா செஞ்சிட்ருக்கோம். அதேமாரி கொரோனா காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இந்த பஞ்சாயத்து நல்லா முன்னிருந்து நல்லா செஞ்சு கொடுத்துருக்கோம். நாங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கண்டிப்பாக கரெக்டான இதாக நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவருடைய முழு வந்து ஒத்துழைப்போடு இந்த பஞ்சாயத்தில் வந்து நல்ல ஈடுபாடு செஞ்சோம். அதனால் இந்த வாட்டி கைப்பற்றோம். அவர் பார்த்திங்கன்னா 5 வருஷமாக நம்ம பனமரத்துப்பட்டி ஒன்றிய பொறுப்பாளராக செயல்பட்டு இருக்காருங்க. அவருடைய பணிகள் பார்த்திங்கன்னு வச்சுங்க, ஒரு யங்ஸ்டரை வந்து சொல்லலாம் வளர்ச்சி தட்டி கொடுத்து எந்த வேலையாக இருந்தாலும் வாங்கக்கூடியவருங்க. அதே மாதிரி எந்த வில்லேஜில் போனாலும் அவர் கட்சிக்காரையும் அரவணைச்சு போவார். அதே மாதிரி பப்ளிக்கில் இன்னும் கொஞ்சம் அணுகுமுறை நல்லாயிருக்கும். அவர் பார்த்திங்களா யாருமே மாட்டு கட்சிக்காராக இருந்தாலும் சரி தோல் மேலே போட்டு அவர் வந்து அரவணைச்சு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சுரேஷ்குமார் அண்ணர் வந்தாராவே அந்த வில்லேஜ் சேர்ந்தவங்கள வராருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பப்ளிக்காக வருவாங்க. கட்சிக்கார அப்பாற்பட்டு அவங்க வரவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு வில்லேஜில் பார்த்திங்கன்னா இந்த யூனியனில் பார்த்திங்கன்னா இந்த பனமரத்துப்பட்டி ஒன்றியத்தை பொறுத்தவரை 20 பஞ்சாயத்து இருக்குங்க. 20 பஞ்சாயத்து நெய்க்காரப்பட்டி அம்மானி கொல்லாம்பட்டி வரிசை வரும்போது அம்மானி கொல்லாம்பட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏடிஎம்கேவோட பெல்ட்டாக இருந்தது. அதெல்லாம் முறியடித்து கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வளர்ச்சி கொண்டு வந்ததெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் அம்மானி கொல்லாம்பட்டி பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வில்லேஜாக பார்த்தீங்களா, தாசநாயக்கம்பட்டியாக இருக்கட்டும், நிலவரப்பட்டியாக இருக்கட்டும், கஜநாயக்கம்பட்டியாக இருக்கட்டும், நாளிக்கல்பட்டி முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வளர்ச்சி பாதை கொண்டு போயிட்டு இருக்காங்க, கட்சியோடைய வளர்ச்சி பாதையாக. அப்போது பார்த்தீங்களா இவருடைய இது ஒரு 15 வருஷம் முன்னாடியே எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் நான் நினச்சிட்டு இருந்தோம். ஒரு சில நேரத்துலலாம் கொரோனாவில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பிள்ளைங்களை படிப்புக்கு ஒன்றும் செலவுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப 2 தறி ஓடுது, ஆனால் வேலை இல்லை. எங்கள் 2 பொண்ணுங்களும் படிக்க வைக்கணும், ஆனால் எங்கள் பெரிய பொண்ணு படிப்புக்கு என்னால் ஒன்றும் முடியாமல் இருந்தது. இந்த மாதிரி பாரப்பட்டி அண்ணன் சுரேஷ் அண்ணங்கிட்ட வந்து உதவின்னு கேட்டிருந்தோம், இன்னொன்று செஞ்சுருந்தாங்க. இப்போ எங்கள் பொண்ணு படிக்கிறான்னா பாரப்பட்டி அண்ணன் சுரேஷ் அண்ணன் தான் ரொம்ப உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த தடவை எலெக்ஷனுக்கு அவங்க வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிஎம்கே ஆட்சியில் இல்லாதப்பையும் இந்த 10 வருஷமாக எங்களுக்கு ஒன்றுன்னா அவர் தான் இந்த பகுதியில் வந்து செஞ்சு தர்றாரு. சமீபமாக தண்ணி வந்து இந்த ஏரியாவெல்லாம் உள்ளே ஃபுல்லாக பூந்துருச்சுங்க. அப்போ வந்து எந்த அரசு அலுவலர்களோ ஆளுங்கட்சி பிரமுகர்களோ யாரும் வந்து எங்களை பார்க்க கிடையாது. அவர்கிட்ட தான் ஒரு தகவல் சொன்னோம். ஒரு 5:30 மணி சுமாருக்கு இந்த பகுதியிலெல்லாம் ஃபுல்லாக தண்ணிங்க. வீட்டில் உட்கார முடியாத நிலமையில் ரோட்டில் நின்றுட்டு ஃபோன் பண்ணோம். வந்தார், அவரே ஜேசிபியில் வந்தார், அவரே ட்ராயரோடு வந்தார். அவரே ஓடைங்கள்லாம் சுத்தமாக இறங்கி மக்களாக நின்று இந்த பணிகள்லாம் செஞ்சு இன்றைக்கி இந்த பகுதியில் வந்து எவ்வளோ மழை வந்தாலும் தண்ணி வந்து ஊருக்குள்ளே பூதாத அளவுக்கு ஓடைங்கள்லாம் தூர்வாரி ஒரு 2 நாளில் எல்லா வேலையும் முடித்து கொடுத்துட்டு வெளியில் போனார். அவருக்கு இந்த ஊரே நன்றி கடன் பட்டிருக்குதுங்க. எனக்கு 90 வயசு. வைஃப் போடாதுக்கு முந்தி கஷ்டப்பட்டேன். இப்போ வைஃப் போடுறது நல்லா இருக்குது. லட்சுமி அம்மாவுக்கு நான் மக ஆகுது. தண்ணி வசதி இல்லாத எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஒண்டியாக இருக்கிறாங்க. நானும் கேட்டேங்க சுரேஷ், அவர் இருந்துக்கிட்டு பைப் போட்டு கொடுத்தாரு. இப்போ எங்கள் அம்மா அதில் தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. சுரேஷுக்கு அவருக்கு நன்றி. இப்போ வந்து இந்த போன வருஷம் அதாவது மார்ச் 22லேருந்து அந்த கொரோனா ஸ்ட்ரைக்கில் வந்துங்க நம்ம பகுதியில் வந்து இந்த நெசவு தொழில் முற்றிலும் முடங்கி போச்சுங்க. ஏறத்தாழ வந்து எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாமல் ஒரு 6-7 மாதம் வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப வந்து எல்லாருமே கஷ்டத்தில் இருந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பாரப்பட்டி சுரேஷ் அண்ணன் தான் வந்து எல்லா உதவிகளும், அதாவது தினசரி உணவு தந்தாங்க. அப்புறமேட்டு வந்து அந்த ஒன்றிணைவும் வான்னு ஒரு திட்டத்தின் மூலிமா வந்து ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து வீட்டுக்கே வந்து மளிகை சாமான், மருத்துவ உதவி அதெல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமேட்டு வந்து அவரோட
அடிக்கடி அதாவது ஊருக்கு வந்து வாரத்தில் ஒரு 3-4 நாள் வந்து எல்லா நலத்திட்டமும் அந்த திமுக கட்சிக்காரங்களை வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க சார். அவங்களோட செயல்பாட்டில் ரொம்ப நமக்கு பிடிச்சி போனதுனால நான் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் அவரோட முன்னிலையில் எங்கள் ஊரில் ஒரு 1000 பேர் முன்னிலையில் நாங்கள் எல்லாருமே அண்ணன் தலைமையில் கட்சியில் சேர்ந்து இப்போ நம்ம கட்சிக்காக உழைச்சிட்ருக்கோம். தீபாவளி கொரோனா முடிஞ்சு தீபாவளியிலலாம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு துணிமணி கூட எடுக்க முடியாமல் இருந்த நிலமையில் இருந்தோம். அப்போ அண்ணன் தான் பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்டு எங்களுக்கு வேட்டி கொடுத்தாருங்க. எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு சீலை கொடுத்து பிள்ளைங்களுக்கு இருந்தாங்க இப்போ தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்லி ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு போனாருங்க அண்ணன். நான் இதுக்கு முன்னே பார்த்தீங்களா ஏடிஎம்கேல இருந்தேன். ஏடிஎம்கேனா ரெட்டலையில் நின்று கவுன்சிலராக இருந்தோம் தான். ஆனால் இந்த 10 வருஷத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் அம்மானிகுளம் பஞ்சாயத்தில் வார்டு பார்த்திங்களா 15 வார்டு இருக்குது. 15 வார்டில் 11 வார்டில் கழிப்பிடமே கிடையாது. 4 வார்டில் கழிப்பிட வசதி இருக்குது. அந்த 4 வார்டு கழிப்பிட வசதி செஞ்சு கொடுத்தது பாரப்பட்டி சுரேஷ்குமார் தான். அவர் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராக இருக்கும்போது ஒரு 4 இது செஞ்சு கொடுத்தாரு. இந்த கொரோனா காலத்தில் எல்லா வீட்டுக்கும் ஊருக்கு அவங்களுக்கு தேவைக்கு உண்டான அரிசி பருப்பு காய்கறி வகைகள் எல்லாம் கொடுத்துக்கிறாரு. சாப்பாடு செஞ்சு போட்டு கொடுத்துட்டு போய்க்கிறாரு. இங்கேயே தங்கி செஞ்சு போட்டு கொடுத்துட்டு போய்க்கிறாரு. அவர் ஒரு எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ ஆளுங்கட்சியில் செய்கிற மாதிரி செய்கிறாருன்னா மிகப்பெரிய விஷயம் தான். ஒரு திறமையை வாய்ந்த ஒரு நபர் தான் நான் சொல்லுவேன்னு வச்சுக்க. இவருக்கு வாய்ப்பு கிடந்தா இன்னும் அருமையாக இருக்குது. அம்மானிகுளம் பஞ்சாயத்து 40 வருஷமாக இல்லாத மாற்றத்தை மாற்றி காட்டிட்டு வரணும் வச்சுக்கா. நிறையா பின்தங்கி இருக்குது, இதை விட மாற்றி காட்டிட்டு வர. அடுத்ததாக மிஸ்டர் எம்எல்ஏ பகுதியில் தொகுதி மேம்பாடு தொடர்பாக நாம் முன்வைத்த கேள்விகளுக்கு சேலம் மாவட்ட பனமரத்துப்பட்டி ஒன்றிய திமுக பொருளாளர் சுரேஷ்குமார் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். திமுகவின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஆற்றிய பணிகள் என்னென்ன? கடந்த 30 வருடங்களில் கழக நிர்வாகிகள் ஒத்துழைப்புடன் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிருக்கின்றேன். குறிப்பாக ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்ற பின்பு நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கழக நிர்வாகிகள் ஒத்துழைப்புடன் திமுக வெற்றி பெறாத இடத்தில் கூட சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்றுள்ளோம். உங்களுடைய சொந்த நிதியின் மூலம் மக்களுக்கு செய்த சேவைகள் என்னென்ன? பல்வேறு உதவிகள் செய்திருக்கின்றேன். குறிப்பாக மாணவ மாணவிகள் படிப்பதற்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் கொரோனா டைமில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இப்படி என்னால் முடிஞ்ச நிறைய உதவி செஞ்சிட்ருக்கேன். கட்சி தொண்டர்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி உள்ளது? கழக நிர்வாகிகள் வீட்டில் நடக்கிற நல்லது கட்டத்தில் உரிமையோட குடும்பத்தில் ஒருத்தனா எப்போவும் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்குவேன். என்னை யாரும் எளிமையாக பழகலாம், எப்போவும் என்னை தொடர்பு கொள்ளலாம். 2014 நடந்த கழக தேர்தலிலும் கடந்த ஆண்டு நடந்த கழக அமைப்பு தேர்தலிலும் எங்கள் பகுதியில் கிளைக்கழக நிர்வாகிகள் போட்டியின்றி ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு பல்வேறு இடையூறுகள் துன்பங்கள் வந்தபோது தலைவர் துணையாக இருந்தார். இன்றைக்கும் மாவட்ட கழக பொறுப்பாளர் கூறுகின்ற அறிவுரை கேட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். சேலம் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டால் மாவட்ட மக்களின் மேம்பாட்டுக்காக என்னென்ன திட்டங்கள் வைத்துள்ளீர்கள்? தலைவர் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவோம். மக்களுக்கான திட்டம்னா கடந்த மாதம் கழகத் தலைவரால் அறிவிக்கப்பட்ட மக்கள் கிராம சபை கூட்டம் மூலம் அனைத்து கிராமத்திற்கும் செல்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். இது முதல்வர் மாவட்டம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அடிப்படை வசதிகளில் எதுவுமே செய்யாமல் இருக்குது. அதை செய்வதற்கு முதலில் தீர்வு காண்போம். சேலம் மாவட்டத்தை திமுகவின் கோட்டையாக மாற்ற உங்களின் வியூகம் என்ன? கழகத் தலைவர் இன்று நிறைய வியூகங்கள் வைத்து பல்வேறு ஆலோசனை வழங்குகிறாரு. அதன் அடிப்படையில் நாங்களும் தொண்டர்கள் துணையோடு பணியாற்றி 100% வெற்றி பெறுவோம். உங்க வீட்டு பிள்ளை நிகழ்ச்சியில் இன்னொரு அரசியல் பிரமுகரின் அறிமுகத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி